மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஆமா இப்ப மட்டும் நீ அப்படியே மனுஷியாட்டு தான் இருக்கியா? அட நிறுத்துக்கடா, எப்ப பார்த்தாலும் ஓரியாட்டம் காட்டிக்கிட்ட. ரேய்ஸ், அவன் தான் திருவாத்தானே பண்ற, உனக்காவது அறிவு வேண்டாமா? இதுக்கு தான் நீ அவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியா? அத்தை, நானும் ஒன்னும் அவரை லவ் பண்றல. அவரு தான் அதையும் இதையும் பேசி என் மனசை திருடி லவ் பண்ண வச்சுட்டாரு. என் பையன் ஏதாவது கூட ரிமோட் காருக்கு திருடிட்டு வந்தேன்னு சொல்லி நம்புறேன். ஆனா அதை விட்டு போட்டு அவன் மனசை திருடினா மண்ணாங்கட்டி திருடினா அதெல்லாம் சொல்லாத. அவனுக்கு அந்த அளவுக்கெல்லாம் திறமை வத்தாது. ஃப்ரிட்ஜ் மேல காசு 100 ரூபா வச்சிருந்த பாத்தீங்களா? நான் பாக்கலையே ஐஸ். உங்க வீட்டுக்காரங்க எடுத்துட்டு போனா என்னமோ? இல்லையேங்கிட்ட, அவர்கிட்ட கேட்டேன். இல்லைன்னா அப்படியே வேற யாரு? கார்த்தி தான் போன்ல அப்படியே யாருக்கிட்டயும் பேசிட்டு இருந்தா. பானிபூரி வாங்குறதுக்கு 100 ரூபா கிடைச்சிச்சு வர மச்சான்னு. அப்ப சரியா போச்சு, அவர் தான் எடுத்துருக்க. அப்படி ஆனா கேட்டா இல்லவே இல்லைன்னு சத்தியம் பண்ற. அப்படியே அது எப்படி வாங்குவோன்னு எனக்கு தெரியும். இரு கார்த்தி. ஏனுங்கம்மா கூப்பிட்டீங்களா? அது எங்க வெளியே கிளம்பிட்டியாட்டு இருக்குது? ஆமா, அந்த ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, அதான் பார்த்துட்டு வரலான்னு போறேன். சரி, 100 ரூபா நோட்டு ஒன்று கிழிஞ்சு செல்லாம கிடக்குது. ஐஸ் கொண்டு போய் பிரிச்சு மேலே வச்சிருக்கிற, அதை கொண்டு போய் பேங்க்ல மாத்திட்டு வந்துடுறியா? இது செல்லாத நோட்டா? நல்ல நோட்டு போறதுன்னு தெரிஞ்சது. நான் சொல்லல, இவன் தான் ஆட்டைக்கு போட்டிருப்பான்னு. ஐயோ எப்பா, பல்லு வலிக்குதுப்பா. வலி என்றால் காதலின் வலிதான் வலிகளில் பெரிது, அது பல்லு வலி விட கூடிது. ஏடி, நானும் பல்லு வலிக்குன்னு பக்கோட கூட திங்க முடியாம கிடக்குறேன். நீ என்னன்னா என்ன பார்த்து கிண்டல் அடிச்சு சந்தோஷமா பாடிட்டு இருக்கிற. ஏங்கத்த, பல்லு வலியிலயும் உங்களுக்கு பக்கோடா கேக்குது, இதுல வேற பல்லு வலிக்குதுன்னு புலம்பிக்கிட்டு. ஆமா, காதல் வலியே அசால்ட்டா பொறுத்து போயிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் ஒரு வலின்னு. ஓஹோ, என்ற பல்லு வலியை விட உங்களோட காதல் வலி பெருசா போச்சா? இரு உன்னோட காதல் வலியை விட பெரிய வலி எதுன்னு நான் காட்டுறேன். ஐசு, கையை கொண்டா. என்னத்துக்கு கையை கேட்குறாங்க? ஒருவேளை 100 ரூபா காசு கீஸ் கொடுப்பாங்களோ? இந்தாங்கத்த. அம்மா வலிக்குது, ஏங்க இப்படி பண்ணீங்க? நீ தானே சொன்ன காதல் வலிதான் பெருசுன்னு. அதுக்கு தான் உன்னோட கையை பிடிச்சி கதவு சந்தில வச்சு நசுக்குனேன். இப்ப புரிஞ்சிருக்குமே காதல் வலி வருஷா கை வலி வருஷான்னு. எடுபட்ட வயலா வேணா போனேன். நல்லதுக்கா காலம் இல்லை. தாருங்கிட்ட இவ்வளோ கோவமா பேசிட்டு போனை கட் பண்றீங்க? அட, பேங்க்ல இருந்து போன் பண்றா, உங்க ஏடிஎம் கார்டு நம்பர் யாராச்சும் கொடுத்து ஏமாந்துறாதீங்கன்னு சொன்னேன். அத்தை, நாம உஷாரா இருக்கணும்னு தானே சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு எதுக்கு கோவமா பேசிட்டு கட் பண்ணீங்க? நாம உஷாரா இருக்கணும்னு இவ்வளவு அக்கறையா சொன்னானு நானும் அவனால அக்கறையா ஒண்ணு சொன்னேன். அப்படி என்ன சொன்னீங்க? அது நான் எந்த ஏடிஎம் நம்பரை கொடுத்து ஏமாற மாட்டேன், அதே மாதிரி பேங்க்கார் நீயும் யாருக்கும் லோனை கொடுத்து ஏமாந்துறாதேன்னு சொன்னேன். அதுக்கு போய் எனக்கு திட்டி போட்டு போன வச்சுட்டானே. ஆமாமா, எப்படியா பையனுக்கு ஒரு வழியா கண்ணாத்து மூச்சு பொண்ணு வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சு. 1 நிமிஷம் அப்புறம் பேசுறேன். என்றா புத்தா கண்ணா மூச்சு மாமனார் வீட்டுக்கு போனேன், அதுக்குள்ள பொட்டி வாடிக்கு வர வந்து நிக்கிற. ஓ, அம்மா பாக்கலான்னு வந்துட்டியா? அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது, நம்ம நல்லா மோசம் போயிட்டுமா. எது மோசம் போயிட்டுமா? என்றா சொல்ற? பொண்ணு வீட்டுல வீட்டோட மாப்பிள்ளை வேணும்னு சொன்னாங்காட்டி தானே எனக்கு கண்ணால மூச்சு வச்சிங்க. ஆமா, வீட்டோட மாப்பிள்ளையும் நல்லா சொகுசா இருக்குன்னு தான் மூச்சு வச்சேன். ஆனா அங்க போனா நாங்க வீட்டோட மாப்பிள்ளை தான் கேட்டோம். என்ன நீ மட்டும் ஆடிட்டு வந்திருக்க, வீட எங்கன்னு என்ன துரத்து விட்டாங்கம்மா. ஓம் ஜூம் மந்திரகாளி. என்னவாப்பா சீட்டு கோயிக்கு போட்டுட்டு இருக்கிற? ஓ, ராசாராணி விளையாடுறியா? எந்த ராசாராணி விளையாடுறாங்க? ஏது? அட, அந்த பரண்ட சட்னி அரைச்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னீங்களா? அட ஆமா, அந்த பெரண்டையெல்லாம் சாப்பிட்டா நல்லா ஜீரணமாகு, நல்லா பசி எடுக்கு. இப்ப அதையெல்லாம் ஆறு சாப்பிடுற. சரி, நீ சீட்டு கோயிக்கு போட்டுட்டு இருந்தியா, அது இடத்துக்குன்னு சொல்லு. அதே, எனக்கு ஸ்ரீஜா, காவ்யா, சுபித்ரன் நிறைய ஃப்ரெண்ட் இருக்காங்க. சரி, அதுக்கு அதாயா, அதுல எந்த ஃப்ரெண்ட சட்னி அரைச்சு சாப்பிடலான்னு சீட்டு குளிக்க பார்த்துட்டு இருந்தேன். ஆட, விளையாட்டு குட்டிகளை வச்சுக்கிட்டு படாத படம். இன்னும் குப்புறன்னு ஓடிடுறாங்களே. ஐசு, நம்ம குப்பாயத்தி இருக்குதுல, அத தேன் பூச்சி கடிச்சு கொடை தர்மாஸ்பத்திரியில பெட்ல சேர்த்தி இருக்காங்களாமா. ஐயோ, அப்ப நெசமாலுமே கடிச்சிருச்சாங்க.
எது நெசமாலும் கடிச்சிச்சாவா? அட ஆமாங்கத்த, காத்தால குப்பையை துட்டினாயி நம்ம கோழி பிடிக்க வந்துச்சுன்னு கல் எடுத்து வீசினேன். உனக்கும் அந்த நேரம் பார்த்து குப்பையத்து வந்துருச்சு. ஐயோ, அப்புறம் என்ன சொன்ன? என்ன சொன்னாங்கன்னா, நாயை பார்த்து கல்ல வீசினா நாய் தான் பயந்தோடும், ஆனா அதே கல்ல தேன் கூட்ட பார்த்து வீசினா நாம தான் பயந்தோடணும். அதுக்குதான் தேன் பூச்சியாட்டா சண்டை சச்சரவு இல்லாம ஒத்துமையா இருக்கணும். இப்ப புரிஞ்சுதான் என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. நானும் நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டு இன்னொரு கல் எடுத்து பக்கத்தால இருந்த தேன் கூட்டுல வீசிட்டு ஒரே ஓட்டமா ஓடியாந்துட்டேன். ஐசு ஒரு சொம்பு தண்ணி கொண்டா. ஆரம்பிச்சிருச்சு. ஐஸு அதை கொண்டா இதை கொண்டான்ட்டு. இந்தாங்கத்த குடிங்க. ஐயோ அம்மா, ஐயா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது. ஐயோ என்னங்க திடீர்னு இப்படி சொல்றீங்க? அவர் வேற ஊர்ல இல்லையே. ஆறு நம்ம டாக்டர் ஊர்ல இல்லையா? அட அவரு ஊர்ல தான் இருக்காருங்க. நான் நம்ம ஃபேமிலி வைக்கல சொன்னேன். அவரு இப்பன்னு பார்த்து கொடைக்கானலுக்கு கும்மாளமடிக்கு போயிட்டாரு. அதுக்கு என்னடி இப்போ? அதுக்கு என்னன்னா, இப்ப பாருங்க கணக்கா இந்த நேரம் பார்த்து உங்களுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. இப்ப எப்படி சொத்த பிரிக்கிறது சொல்லுங்க? அடி சண்டாளி. வர என்ன சம்மந்தி, காலையில என்ற உள்ள சமையல நல்லா மூக்க பிடிக்க சாப்பிட உட்காந்தீங்களா இருக்கேன். நாடுங்க ஒண்ணு சமைக்கிறத என்ற மூக்க புடிச்சுக்கிட்டு தான் சாப்பிடுறேன். என்ன சொன்னீங்க சம்மந்தி? ஐசு ஆறு வந்திருக்காங்க பாரு. அம்மா வாங்கம்மா உட்காருங்க. சரி சாமி. அட என்ன பாத்துட்டா நிக்கிற? உம்மாளுக்கு போறது அட்டை எடுத்துட்டு வந்து 2 பேருக்கு இட்லி போடு. என்ற சமுதி நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டு. அது காத்தால கரண்ட் போச்சாங்கட்டா, இன்னுமே வரல. அதோ குழம்பு எதுவும் மண்டல. ஆள சரி, போன வாரம் இட்லி பொடி அரைச்சு சொல்லல, அது இருக்கும்ல, அதை போட்டு கொண்டா. ஆமாங்கத்த, மறந்தே போயிட்டு பாருங்க. போன வாரம் சுட்ட இட்லிய வெயில்ல காய வச்சிருந்தேன், நல்லா மொறு மொறுன்னு காஞ்சிருக்கும். இருங்க எடுத்துட்டு வந்து இட்லி பொடி அரைச்சு தரேன். ஏனுங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்பளம் பொரிச்சு சொன்னதுக்கு அப்பளத்தையும் இந்த போச்சுன்னு சொன்னீங்க. அதுக்குள்ள கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இந்த வெயில நான் அந்த கடைக்கு போனேன். அப்புறமே எப்படி இப்ப அப்பளம் பொரிச்சீங்க? அட பக்கத்து வீட்டு குப்பை இருக்கிறல்ல, அவ அப்பளம் போட்டு வெயில காய வச்சிருந்தா. அவ அக்கட்ட ஓடனே 4 எடுத்துட்டு வந்து அதைத்தான் பொரிச்சேன். அப்படின்னா இது பொரிச்சாப்பளம் இல்லைங்க, சுட்டாப்பளம் சொல்லுங்க. ஆமா அப்படின்னு சொல்லல. ஆமா ஆமா, இன்னைக்கு எப்படி கண்டுபிடிச்சல யார் அப்பளத்தை திருட்டுனாங்கன்னு? இது ரொம்ப நாளா திருட்டு நடந்துட்டு தான் இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு அப்பளம் காய வைக்கல, 2 குருணை மந்தையும் சேர்த்து காய வச்சேன். எப்படியும் தின்னு போட்டு செத்து போயிருவாங்கல்ல, அப்ப தெரியும் யாருன்னு. மா வாங்கம்மா, ஊர்ல எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்கிறாங்களா? வாங்க வாங்க உட்காருங்க வாங்க. ஊர்ல நல்லா இருக்காங்க. அது எங்க ஒன்று பொண்டாட்டி காணா. நீங்க வருவீங்களா? என்னமோ ஸ்பெஷலா செஞ்சுட்டு இருக்கிறா. பரவாயில்லையே, ஒண்ணுக்கும் ஆகாவலையும் நினைச்சேன். வேலையெல்லாம் செய்யற அளவுக்கு டெவலப் ஆயிட்டாளா? ஓ, அவெல்லாம் இப்ப நல்ல டெவலப்மோ. இந்த சூரியவம்ச தேவையான இருப்பாளோ, அவளாட்ட எல்லாம் கருத்தா நல்லா யோசனை பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கிறா. பரவாயில்ல, நாமளும் இனிமேல கலெக்டர் மாமியான்னு கௌரவமா சொல்லிட்டு தெரியல. அத்தே வாங்க, இப்பதான் வந்தீங்களா? உங்களுக்காக தான் ஸ்பெஷலா செஞ்சுட்டு இருந்தேன். ஐசு இப்பதான் வந்தேன். என்றா எனக்கு என்னமோ பெசலா செய்யறான்னு சொன்ன, பார்த்தா இட்லி உப்புமாவான் இருக்குது. ஏன் நான் தான் அப்பவே சொன்னேன்ல, சூரியவம்ச தேவையானையாட்டம் நல்லா யோசனை பண்ணி தான் பண்றான்னு. நேற்று சுட்ட இட்லி 3 மீதி இருந்துச்சு, அதுலதான் இட்லி உப்புமா செஞ்சு கொடுத்துருக்கா. எப்படி? ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. அத்தை, அட அத்தையோ, டேய்ஸ் கூப்பிட்டியா? ஆங்கிட்ட வாங்க, வந்து படுத்துக்கங்க வாங்க. ஐயா, என் மரும எனக்கு இன்னைக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டா. அப்படியே கையெல்லாம் உடம்போட ஒட்டி வச்சு கண்ணை முன்னாப்புல படுத்துக்கங்க. எனக்கு கைசு அது இன்னைக்கு வீட்ல கொஞ்சம் வேலை கிடக்குது, ஆபீஸ்க்கு லீவ் போட்டுடலாம்னு. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு மேனேஜர்கிட்ட போய் சொல்லி லீவ் கேட்டேன். ஓ, அதுக்கு தான் படுத்துக்க சொன்னியா? அட அதுக்கெல்லாம் இல்லைங்கத்தா, உடம்பு சரியில்லைனால லீவ் தர மாட்டேன், வேணா உங்க மாமி செத்து போயிட்டா சொல்லி லீவ் தரேன்ட்டா. சரி, நானும் சும்மா நாச்சுக்கு நீங்க செத்து போயிட்டீங்கன்னு லீவ் கேட்டேன். அதுக்கு அந்த மேனேஜரு அதெல்லாம் நம்ப மாட்டேன், வீடியோ கால் பண்ணிட்டான். அத்தை அத்தை சீக்கிரம் ஓடுங்க, மாடு துரத்திட்டு வருது. எது மாடு துரத்திட்டு வருதா? ஐயோ, எதுக்கு மாடு இவ்வளவு வேகமா துரத்திட்டு வருது? இல்ல உங்களாலதான். என்னாலயா? என்னடி வளர்ற? யாரு வளர்றா? நீங்க தானே மாடு கத்துது, போய் மாட்டுக்கு 2 வைக்கப்புல் போட்டு வரீங்க. ஆமா,
அதான் நீங்க சொன்ன மாதிரியே கணக்கா 2 வைக்கப்புல் மட்டும் எடுத்து கொண்டு போய் போட்டேன். அதை பார்த்துட்டு இந்த மாடு என்ன நினைச்சது தெரியல, திடீர்னு கவுத்தத்தை துரத்திட்டு வருது. அத்தை அத்தை அந்த சோத்தை நாய்க்கு போட்டுறாதீங்க. தேய்ஸு நீதான் பக்கத்தாருல வாய் விட்டு கல்யாணம் ஒண்ணு நடக்குது. நான் வருதா ஒண்ணு போட்டு போய் அழுகாம பிரியாணி சாப்பிட்டு வந்துடுறேன். நீங்க சாப்பாடு மிச்சம் இருந்தா நாய்க்கு போட்டுருங்க, எனக்கு வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு போனேன். அட அதை எங்கத்த கேக்குறீங்க, நான் முஸ்லீம் இல்லைன்னு உள்ள போனோடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. நன்றி சொல்றேன், கண்டுபிடிச்சிட்டாங்களா? நல்லா வருதாவெல்லாம் போட்டுட்டு ஆறுனே தெரியாத அளவுக்கு மூஞ்சி மூடிட்டு தானே போனேன். அப்படித்தான் போனோடனே அங்க ஒரு அக்கா வாங்க வாங்க சலாம் அலைக்கும் சொல்லிச்சு. நான் பிரியாணி மாப்பு முடிச்சுட்டு ஆர்வ கோளாறுல அல்லாவுக்கு அரோகரான்ட்டேன். என்னடா இவ்வளவு ஈஸியா இருக்குது? ஓ கராத்தா இவ்வளவு ஈஸியா? இந்தாம்மா நகையெல்லாம் கழட்டி கொடுமா. ஐயோ திருட, எனக்கு தான் கராத்தா தெரியுமே. யாருக்கிட்ட? இதுக்கு மேல ஏதோ ஒன்று பேசுனீங்கன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஆமா இப்ப மட்டும் நீ அப்படியே மனசியாட்டு தான் இருக்கியா? அட நிறுத்துக்கடா, எப்ப பார்த்தாலும் ஓரியாட்டம் கட்டிக்கிட்ட. டேய்ஸ், அவன் தான் திருவாத்தானே பண்ற, உனக்காவது அறிவு வேண்டாமா? இதுக்கு தான் நீ அவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியா? அத்தை நானும் ஒன்றும் அவரை லவ் பண்றல, அவரு தான் அதையும் இதையும் பேசி என் மனசை திருடி லவ் பண்ண வச்சுட்டாரு. என் பையன் ஏதாவது உங்கள்கிட்ட ரிமோட் காருக்கு திருடிட்டு வந்தேன்னு சொல்லி நம்புறேன். ஆனா அதை விட்டு போட்டு அவன் மனசை திருடினா மண்ணாங்கட்டி திருடினா அதெல்லாம் சொல்லாத. அவனுக்கு அந்த அளவுக்கு அல்ல திறமை வத்தாது. ஃப்ரிட்ஜ் மேல காசு 100 ரூபா வச்சிருந்த பாத்தீங்களா? நான் பாக்கலையே ஐசு, உங்க வீட்டுக்காரங்க எடுத்துட்டு போனா என்னமோ? இல்லையேங்கிட்ட அவர்கிட்ட கேட்டேன், இல்லைன்னா அப்படியே. வேற யாரு? கார்த்தி தான் போன்ல அப்படியே யாருக்கிட்டயும் பேசிட்டு இருந்தா. பானிபூரி வாங்குறதுக்கு 100 ரூபா கிடைச்சிச்சு வர மச்சான்னு. அப்ப சரியா போச்சு, அவர் தான் எடுத்துருக்க. அப்படி ஆனா கேட்டா இல்லவே இல்லைன்னு சத்தியம் பண்ற. அப்படியே அது எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். இரு கார்த்தி. ஏனுங்கம்மா கூப்பிட்டீங்களா? அது எங்க வெளியே கிளம்பிட்டியாட்டு இருக்குது? ஆமா அந்த ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, அதான் பார்த்துட்டு வரலான்னு போறேன். சரி 100 ரூபா நோட்டு ஒன்று கிழிஞ்சு செல்லாம கிடக்குது, ஐஸ் கொண்டு போய் பிரிச்சு மேலே வச்சிருக்கிற, அதை கொண்டு போய் பேக்லோடய மாத்திட்டு வந்துடுறியா? இது செல்லாத நோட்டா? நல்ல நோட்டு பார்த்தா தெரிஞ்சது. நான் சொல்லல, இவன் தான் ஆட்டை போட்டிருப்பான்னு. தம்பி உன்னை டிவியில் காட்டுறாங்க. எது டிவியில காட்டுறாங்களா? நீதான் ஏதோ ஒளிகன்னு கோசம் போட்டுட்டு இருந்தேன். ஐஸ் டிவி பார்த்துட்டு இருக்கிற, போய் பாரு. ஐயோ அந்த வீடியோவா? இடத்துக்கு இவ்வளவு வேகமா போற? ஆமாங்க, அப்புறம் அதுதானே உண்மை. ஐசே வேற சேனல் போடு, செய்திக்கு இது பார்க்கலாம். ஏங்க நானே இன்னைக்கு தான் உங்களை டிவியில பாக்குறேன். இடத்துக்கடா மாத்த சொல்றேன், உனக்கு டிவியில் பார்க்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்குது. முழுசா பார்த்தா நான் நல்லா இருக்க மாட்டேனே. ஆமாங்க, மக்கள் நல்லா இருக்கணும், அந்த சாராய கடையெல்லாம் ஒளியணுங்க. பாத்தீங்களாங்கிட்ட என் வீட்டுக்கார் எவ்வளவு பொறுப்பா பேசுறாருன்னு. அப்புறம் ஆறு எம்பட வயனில்ல. ஆமா சாராய கடை ஒளிக, தீண்டாமை ஒளிக, பொண்டாட்டி ஒளிக. ஐஸ்வர்யா பாப்பா ரொம்ப அழுகுறா. ஓ சரிப்பா சரிடி. குழந்தை ஏன் அழுகுது தெரியலையே பாட்டி. அவ கையில ஒரு ஆண்ட்ராய்டு போனை கொடு. சரிங்க பாட்டி. பாத்தியா குழந்தை இறக்குறச்சே நீ அழுதா, நான் அதான் உனக்கு கொடுத்தேன். அது அடிக்கிற வெயிலுக்கு மனுஷங்களே தண்ணி கிடைக்காம இவ்வளவு சிரமப்படுறமே, இந்த காட்டுக்குள்ள இருக்க விலங்குகள்லாம் தண்ணி இல்லாம படாத பாடுபடும். அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்குது. அட கவலைப்படாத ஐசு, இப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுறதுக்குன்னு கடவுள் மனிதன் அவதாரம் எடுப்பாரு. இதுக்கு ஒண்ணு படைச்சா அதுக்கு கஷ்டம்னு ஒண்ணு குடுக்காமலே இருந்திருக்கலாமே. இருக்கலாம் தான், அப்புறம் ஆற வச்சு அவதாரம் எடுக்கிறது. ஐயோ என்னாச்சுங்க? ஏன் முள்ளுகளே ஏறிடுச்சா? முள்ளெல்லாம் ஏறல, செருப்பு தான் பிஞ்சு போச்சு. செருப்பு இல்லாம எப்படி ஊடு வரைக்கும் வெறுங்காலோட போறது? வாங்க போய் கடைக்கு போய் புது செருப்பு வாங்கிடலாம். எது கடையில் போய் செருப்பு வாங்குறதா? அந்த பழக்கமே நம்ம பரம்பரைக்கே கிடையாது. எது செருப்பு கடையில வாங்க மாட்டீங்களா? அப்புறம் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவனா இப்ப பாரு. அட அதெல்லாம் பாத்துக்கலாம், நீ தைரியமா பண்ணு. இவ சைஸ் எனக்கு பக்காவா இருக்கு. ஏய் என்ன சார பேசுற?
நான் பாட்டுக்கு போன் பேசிட்டு இருக்கிறேன், நீ சாண பேசணும் சொன்னது தப்பத்துல செருப்பு தூக்கி அடிக்கிறேன். இந்த வாங்கிக்க. எத்தனை நம்பரு நம்ம ஆளுக்கு சரியா இருக்குமா? என்னடா நடக்குது இங்க? சரியா இருக்குது. இன்னொரு செருப்பியை தூக்கி வீசுவோம். என்னடி சொன்ன? பீத்த சிரிக்கி மறுபடியும் நடிக்கிறேன். இந்த வாங்கிக்க. ஐசு வா ஓடிடலாம். சொப்பா இனிமேல் இந்த டிவியில் செய்தியே பார்க்கக்கூடாது. இந்த காசா நாட்டில் குழந்தை இருக்கிற வீட்டு மேலேயே குண்டைவே ஓடுறானுங்க. பார்த்தா கோவம் பொங்குது. சரி விடு, எல்லாத்துக்கும் பொங்கத்தான் செய்யும். அதுக்காக யார் என்ன பண்ண முடியும்? எல்லாம் நம்ம தான் சகஜமாக எடுத்துக்கணும். எப்படா சகஜமா எடுத்துக்கிறது? காசா நாட்டில் குழந்தை குஞ்செல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இப்படித்தான் நம்ம இலங்கை தமிழர் போர் நடக்கணும் நம்ம கம்முன்னு இருந்துட்டோம். இப்போ பொங்குற மாதிரி அப்போ பொங்கியிருந்தா ஒரு புரட்சியா நடந்திருக்கும்ல. சரிம்மா, அதெல்லாம் எதுக்கு இப்போ இங்கே வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க? ஏன்னா நீ தான் அவனை சொல்லிட்டு இருந்த. உனக்கு பொங்குற மாதிரி தான் எல்லாத்துக்கும் பொங்க, அதுக்கு என்ன பண்றதுன்னு. மா இவ பால் அடுப்புல வச்சு பொங்கி கீழே ஊத்திருச்சு, அது எப்படி கழுவுறதுனா அதுக்கு சொல்லிட்டு இருந்தம்மா. ஐசு செய்தி வாத்தியா? கேரளாவில் ஒரு பொம்பளைக்கு கனவுல வந்த நம்பருக்கு லாட்டரி சீட்டு வாங்கி அதுல 1 கோடி ரூபாய் பிரைஸ் வந்துருக்குதாமா. பரவாயில்லைங்களேங்க. நம்மளுக்கு தான் கனவு வருது. பாம்பு கொத்துற மாதிரியும் ரயில் உளுந்து சாவற மாதிரியும். அட அதுக்காக இப்படி பொக்குன்னுலாம் போவாதீங்க. இருங்க, நீங்க கண்ட கனவு பழிக்கொண்டு சாமி கிட்ட போய் வேண்டிக்கிறேன். ஆடாடா என் மேல எத்தனை வாசம் மருமூளுக்கு. என்ன கேட்கறதுக்கு ஆள் நினைச்சு எங்க அம்மா இருக்கிறாங்கடி. ஆனா கொள்ளையே போறவன எதுக்கடா இந்த புள்ளி இந்த தாலி தாள்ற? கீழே இருந்து ஒண்ணு குறைக்க ஒண்ணு ஆயிட்டு என்ன பண்றது? அம்மா இவன் நேத்து நீ கட்டின புருஷன் கூட பார்க்காம காதலே 2 அப்பா போயிட்டாம்மா. என்ன ஐசுதல்ல அவனை நீ அடிச்சியா? ஆமாங்க, இவர் உருப்படியா வேலைக்கும் போறது இல்ல. வீட்டுல இருக்க சில்லற காசு முதற்கொண்டு பொறுக்கிட்டு போய் தண்ணி அடிச்சுட்டு வந்துடுறாரு. நேத்து இப்படித்தான் தண்ணி அடிச்சுட்டு வந்து தகராறு பண்றாரு. அண்ணா அதுக்குன்னு கட்டின வருஷம் கை நீட்டி அடிப்பியா? அப்படி கேளுங்க. அப்படி அடிக்கணும்னா இந்த இதுல அடி. ஹலோ ஹலோ, அம்மா பேசுறேன்டா. எப்படி இருக்கிற? தலைவலி எப்படி இருக்குது? அது கிச்சன்ல தோசை விடுதுமா. சரி அப்புறம் பேசுறேன். மேடம், செய்தி வாசிக்கிற இன்டர்வியூக்கு வர சொல்லியிருந்தீங்க. இந்தாங்க ரெஸ்யூம். எல்லாம் ஓகே, ஆனா என்னமோ ஒண்ணு குறையுது. கொஞ்சம் முன்னாடி வாங்க. சொல்லுங்க மேடம். இப்ப கரெக்டா இருக்குது. ஐயோ ஐசு, அங்க வாரு கந்து வட்டி குப்பாய் வாரா. அவனை 10,000 ரூபா வட்டிக்கு வாங்கினேன். 2 மாசமா வட்டியே கொடுக்கல. 100 ரூபா வாங்கிட்டு கொடுக்கலையா மானம் கூட பேசுவா. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. அத்தை, எனக்கு ஒரு ஐடியா. என்ன ஐடியா ஐசு சொல்லு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? அந்த வாழைப்பழ தோலை தூக்கி அந்த குப்பாய் நடந்து வராங்கல்ல, அவங்க முன்னாடி போடுங்க. ஏண்டி தூக்கி போட்டு குப்பாய் காலை வச்சு வலிக்கு விட்டு மடை போட்டேன்னு என்ன பண்றது? நான் வட்டி காட்டுறதுக்கு வழி சொல்லுனா நீ கம்பி காட்டுறதுக்கு வழி சொல்றேன். நான் சொல்றது முதல்ல முழுசா கேளுங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த வாழைப்பழத்தோட அந்த கந்துவட்டி குப்பாய் முன்னாடி போடுங்க. அது அதுல காலை வச்சு தொப்புன்னு உள்ள போகும். அப்ப டக்குன்னு போய் காப்பாத்திருங்க. சூப்பரு. அப்படி மட்டும் நான் காப்பாத்திட்டுனா குப்பாய் என்ற உசைவா காப்பாத்திட்டு எனக்கு வட்டி காட்ட வேண்டாம்னு சொல்லிடுவா. அதேதான். போலீஸ் நான் சர்ச்சையே பார்த்தவா. அதான் சும்மா குப்பாய் கரெக்டா அது மேல காலை வச்சுட்டா. இப்ப நான் போட்டுமா எங்க போனா? ஏண்டா அவளை பத்தி ஒரு கவிதை எழுதி அனுப்பிச்சு விடு. அதை பார்த்து சமாதானமா அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுல்ல. கவிதையா? என்ன கவிதை எழுதுறது? அதான் அந்த டிவி பாரு, அதுல வார மாதிரி ஒண்ணு எழுது. இதுல வர மாதிரி தானே. இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு. இருங்க எழுதிட்டு வந்துடுறேன். இந்தாங்க. அடியே அவளை நம்ம வீட்டுக்கு வந்துரு இவளை. இதுக்கே பிரமிச்சு போனா எப்படி? மேல படிங்க. நீ இல்லைன்னா எனக்கு ஜோடி எவளை. என் கூட சேரணும், அதுதான் எனக்கு கவலை. என்னையே வேணாம்னு சொல்லிட்டு போகாதடி வெண்ண மவளை மவளை மவளை. இப்படிப்பட்ட வரிகள் பாத்தீங்களா? எது இதுக்கு பேரு கவிதையா? உங்களுக்கு படிக்க தெரியலன்னு சொல்லுங்க. இப்ப நான் படிக்கிற பாருங்க. அடியே அவளை நம்ம வீட்டுக்கு வந்துரு இவளை. நீ இல்லனா எனக்கு ஜோடி அவளை. உங்கூட சேரணும், அதான் என் கவலை. என மட்டும் வேண்டான்னு சொல்லிடாத வெண்ண மவளை மவளை மவளை. எப்படிமா?